ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு தத்தளிச்சு நிக்குது. இப்போ ஒரு A4 சீட் வந்திருக்கு. அது பார்த்தா A4 சீட் வச்சுக்கிட்டு இந்த ஒரு படம் இருக்கு. அது என்ன படம் தெரியல. ராதிகாவும் SPB ஒரு பாட்டு மூச்சு விட பாடல. மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடும்னு பாடிட்டு இருப்பாப்ல. அதே மாதிரி துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு லாந்திக்கிட்டு இருக்காங்க. A4 சீட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம்னா பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்க நல்லது பண்ணுவோம். பிரச்சனையை இந்த நிலத்துலடா, இந்த நிலத்துல டேய் உனக்கு சொல்றேன், ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத. 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பாத்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீட்ரா. பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்க. அப்படியாடா, சரிடா, இதை கொஞ்சம் பாருடா. டே தற்கூரி சீமான், இதை கொஞ்சம் பாருடா. இந்த சுதந்திர அறைகூவல் எமது எதிரியின் காதுகளுக்கு எட்டாமல் இல்லை. சீற்றம் கொண்ட பூகம்பத்தின் குமரலாக எழும் எமது இனத்தின் எழுச்சி குரலை செய்ய முடியாது. இலட்சியத்தால் ஒன்றுபட்டு உறுதி பூண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், இவனுங்க அரசியல் கட்சி கிடையாது. இவனுங்க பட்டிமன்ற பேச்சாளர் கட்சி வச்சிட்டு இருக்கானுங்க. தொண்டைக்கிலேயே கத்தி பேசுறது. எனக்கு கட்சி கூட்டம் நடத்தவும் தெரியல, மாநாடு நடத்தவும் தெரியல. அதுவும் கட்சியில ஆர்ப்பாட்டம் இருக்கு பாருங்க. அந்த கட்சி ஆர்ப்பாட்டம்னா அது ஆர்ப்பாட்டமா இல்ல என்ன 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 ஆட்டம் தெரியல. நாம் தமிழர் கட்சியில கடைக்கோடி ஒரு பேச்சாளர் இருப்பார்ல, தம்பி அற்புதமா ஒரு தம்பி பேசினாரு. ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பார். ஆனால் கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிஷம் தான். அவருக்கு இன்னும் பேச செய்திகள் இருக்கு, சொல்லலாம்ங்கிற ஆர்வம் இருக்கு, முனைப்பு இருக்கு, நேரம் இல்லை. இங்க செய்தி நிறைய இருக்கு, நேரம் இல்லை. அங்க விஜய் முக்கி பேசுவாங்க, 3 நிமிஷம் தாண்ட மாட்டேங்குது. ஒரு கட்சியின் ஆர்ப்பாட்டத்தை 23 நிமிஷம் முடிச்சிட்டாங்க. மணிக்கணக்கா, அதாவதுடா நாய் இருக்கலடா, அதுதான்டா குறைக்கும்டா. சிங்கம் கர்ஜிக்கும்டா, சரியா? சிங்கத்தோட கர்ஜனா எப்படி தெரியுமாடா இருக்கும், பாருடா. சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் சகலமும் அவலமாகும். மனிதத்தன்மை கேள்விக்குறியாகும். Patria o muerte. பொறுமை காத்தால் உடைமை பறிபோகும். உரிமை காக்க போராடுவதே கடமை. பார்த்துட்டியாடா, மணிக்கணக்கா பேசுறது இல்லடா அரசியல். என்ன பேசினாரு? ஹோம்லேண்ட் ஆர் டெட்டு முடிஞ்சிச்சு. 2 வார்த்தைடா, அவ்வளோதான்டா. அதுதான்டா இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த அரசியல் பேச்சா இன்னைக்கு வரைக்கும் இருக்குடா. இப்போ என்னடா சொல்ல போறீங்க? யாரா நீங்கள்? படிங்கடா, சரியா? முதல்ல படிங்க. என்ன பண்ண வரானுங்கன்னா, இவனுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, எழுதி வச்சு படிக்கிறது குற்றமாடா, பார்த்து படிக்கிறது குற்றமாடா. எப்பா எனக்கு ஒரு சிந்தனை, இப்போ நான் இருக்கேன்டா, நான் நிறையா எழுதுவேன், நிறைய என் கருத்துக்களை பதிவேன்டா. எனக்கு சிந்தனைடா வரும்டா. அந்த சிந்தனை வரும்போதுலாம் நான் எழுதி வச்சுப்பேன்டா. ஏன்னாடா ஒரு மனுஷனுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் வந்துட்டு போகும்டா. அதில் நெகட்டிவ் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும்டா, நல்ல சிந்தனைகள் கம்மியாக இருக்கும்டா, சரியாடா? அப்போது நல்லதாக ஒரு சிந்தனை வந்துச்சுனாடா அதை எழுதி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைடா. அப்படி பார்த்தோம்னாடா திருக்குறள் இருக்குல்லடா, திருக்குறள் படிக்க நீங்கள் படிக்கக்கூடாது, நீங்கள் எதையுமே படிக்கக்கூடாதா? நீங்கள் திருக்குறளை படிச்சுட்டு வந்து தானடா இங்கே சொல்கிறீங்க. அதை நீங்கள் படிக்காமல் நீங்கள் சொல்லுங்கடா. ஏடா மக்க பண்ணுற மடக்கூதிகளா, இதுதான் அரசியலாடா? இதுதான் நீங்கள் கற்றுக்கிட்ட அரசியலாடா? அதனால தான்டா மடக்கூதிகளா உங்களை மண்ணுக்குள்ளே வச்சு புதைச்ச மாதிரி 15 வருஷமாக ஒத்த சீட்டு இல்லாமடா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, சரியாடா? முதல்ல போய் அரசியல்னா என்னன்னு படிங்கடா, தற்குறிகளா.